நடைபெற இருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்குரிய தேர்தல் கண்காணிப்பு பணிகளில் கெஃபே அமைப்பு வேட்புமனு தாக்கல் செய்த தினத்திலிருந்து ஈடுபட்டு வந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் தேர்தலோடு தொடர்புபடக்கூடிய 3 காலங்களிலும், குறிப்பாக தேர்தலுக்கு முன்னரான காலம், தேர்தல் தினம், தேர்தலுக்கு பின்னர் வரக்கூடிய ஒரு வார காலப்பகுதி ஆகிய 3 காலப்பகுதியிலும் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் கெஃபே அமைப்பு ஈடுபட இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தேர்தலுக்கு முன்னரான காலத்தில் தேர்தல் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவதற்காக மாவட்ட மட்டத்தில் 26 மாவட்ட இணைப்பாளர்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதேபோன்று 175 நீண்ட கால கண்காணிப்பாளர்கள் தேசிய மட்டத்தில் நாடளாவிய ரீதியில் தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதே நேரத்தில் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை கடந்த கால தேர்தல்களுடன் ஒப்பிடுகின்ற போது, காலத்துக்கு காலம் தேர்தல்கள் வருகின்ற போது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக வன்முறையற்ற ஒரு தேர்தல் கலாச்சாரம் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல், 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஆகிய 2 தேர்தல்களுடன் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, இம்முறை நடைபெறுகின்ற தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதி மிகவுமே சமாதானமான ஒரு சுமூகமான ஒரு காலப்பகுதியை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் தேர்தல் தினத்திலும் இவ்வாறு அனைத்து அபேட்சகர்களும், அதே போன்று அரசியல் கட்சிகளின் சுயேட்சை குழுக்களின் ஆதரவாளர்களும் எந்த ஒரு அசம்பாவிதங்களிலும் ஈடுபடாமல், வன்முறைகளில் ஈடுபடாமல் சமாதானமான தேர்தலுக்காக ஒத்துழைக்க வேண்டும் என கெஃபே அமைப்பு வேண்டுகோள் விடுக்கின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.